وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا عباد الله اتقوا الله. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரில்லா பேருக்குரியவருமான அல்லாஹ்வின் திருப்பெயரால் நாம் சொல்கிறோம். அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் அவனது அளவில்லாத அருளும் மகத்தான மன்னிப்பும் கருணையும் நாம் அனைவர் மீதும் உண்டாகட்டும் என்று துஆ செய்தோமாக. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்குரிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வுலகில் சிலர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்கிறார். இந்த நிஅமத் என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான அருட்கொடை இருக்கிறது. இந்த அருட்கொடையை பொறுத்த வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கும் இந்த நிஅமத்தை அல்லாஹ் வழங்குகிறார். நிஅமத் என்றால் என்ன? பொதுவாக இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் செல்வம் வழங்கப்பட்டிருக்கிறதோ, யாருக்கு உடல் ஆரோக்கியம் வழங்கப்பட்டிருக்கிறதோ, யாரிடத்தில் அதிகமான பொருளாதாரம் இருக்கிறதோ, அல்லது நிலப்பரப்பில் இருக்கிறதோ, அல்லது அறிவாற்றல் வழங்கப்பட்டிருக்கிறதோ, அல்லது அவரிடத்தில் பதவி புகழ் இருக்கிறதோ, இப்படி எவையெல்லாம் இந்த உலகம் சார்ந்த விஷயங்களில் நாம் பெருமிதம் கொள்கிறோமோ அல்லது வசதி வாய்ப்புகளுடைய விஷயமாக நினைக்கின்றோமோ, இவைகள் நாம் நியமத் என்பதை அடங்கும். இந்த நியமத் இருக்கிறது. இந்த நியமத்துகள் அனைத்துமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வுலக வாழ்வில் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் அல்லாஹ் தருகிறார். இது நியமத் தான். நிச்சயமாக இது அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்பதற்கு மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய செல்வமாக இருக்கட்டும், அல்லாஹ் அறிவாக இருக்கட்டும், அல்லது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய என்ன சொல்லுங்க, நமக்கு தரஜாக்களாக இருக்கட்டும், ஒரு முதலாளிக்கு அந்தஸ்தோ, அல்லது நமக்கு ஒரு ஆசிரியர் என்ற அந்தஸ்தோ, அல்லது ஒரு தலைவர் என்ற அந்தஸ்தோ, ஏதேனும் ஒன்றாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடை நியமத் அது. உறவுகளாக இருக்கட்டும், சில பேருக்கு 5 பேர் தான் உறவு இருப்பான், நமக்கு ஒரு 50 பேர் ஒருவர் இருந்தால் இது ஒரு அருட்கொடை. இந்த அருட்கொடை எல்லாம் உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு முஸ்லிமை மட்டும் தேர்ந்தெடுத்து அல்லாஹ் அருள்வதில்லை, முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் அல்லாஹ் இந்த நியமத்தை தருகிறார். இப்படிப்பட்ட நியமத்தை பொறுத்தவரைக்கும் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு முஸ்லிமை எப்படி கையாள வேண்டும், ஒரு முஸ்லிமுக்கு இந்த நியமத்துகள் வழங்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு அடியானுக்கு இந்த நியமத்துகள் வழங்கப்பட்ட நிலையில் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். வஸ்குரு லில்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லும்போது, மக்களை நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். ஒருவேளை நீங்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய நியமத் இருக்கிறதே, இதற்கு நீங்கள் நன்றி செய்யுங்கள். எந்த நியமத் அவனுக்கு வழங்கப்பட்டாலும் ஒரு முஸ்லிம் என்ன செய்வான், அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும். அது அறிவாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், எந்த ஒரு நியமத்தாக இருந்தாலும் அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும், அல்லாஹ்வுக்கு எங்களுக்கு புகழ், அல்லாஹ் தான் மேன்மையானவன். இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லாமல் நான் வந்தேன், எனக்கு இவ்வளவு சிறப்பு அந்தஸ்துகளையும் அல்லாஹ் எனக்கு தந்தது அல்லாஹ்வுடைய தரக்கூடிய நியமத் என்று அவர்கள் அல்லாஹ்வுடைய குழுக்குரியவராக இருப்பார்கள். அதே சமயம் ஒருவேளை அவர்களிடமிருந்து இந்த நியமத்துகள்
உலக வாழ்க்கையை அவர்களிடமிருந்து எடுக்கப்பட்டால் அல்லாஹ்வுடைய அந்த சோதனை என்று நினைத்துக் கொண்டு காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அவர்களிடமிருந்து இவைகள் பிடிக்கப்படுகிறது என்று சொன்னார். அவர்களுக்கு ஏதேனும் ஒரு முசீபத்துகள் இருக்கிறது என்று சொன்னார். அவர்கள் சொல்வார்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு மூமினிடத்தில் எப்பொழுதும் மிகப்பெரிய நியமத்துகள் வழங்கப்பட்டிருந்தாலும் அந்த நியமத்து வழங்கப்பட்ட மாத்திரத்தில் அவர்கள் ஆர்வமோ பெருமையோ எதுவும் அவர்கள் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ்வுக்கு புகழ் செலுத்துவாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவாங்க. ஒருவேளை அவர்களிடமிருந்து திடீர்னு போது எப்பொழுது வேணாலும் போகலாம். ஒரு மனிதனுக்கு அறிவு இருக்கு, எப்ப வேணாலும் நாசமாகலாம். நாம் வைக்கக்கூடிய பதவி இருக்கிறது, ஒரு கலெக்டர் பதவியாக இருந்தாலும் சரிதான், ஒரு குறிப்பிட்ட வயசுல இறக்கப்படுவான். நாட்டு மந்திரியாக இருந்தாலும் சரிதான், குறிப்பிட்ட வயசுல மக்கள் தோற்று விடுறோம். எந்த ஒரு பதவியாக இருந்தாலும் அவன் சாதனை வரைக்கும் அந்த பதவியில் இருக்க போவதில்லை. அதிலிருந்து அவர்கள் வெளியேறிதான் ஆக வேண்டும். அவர் எந்த ஒரு நிலையும் அதிலிருந்து சரிகளுக்கு வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள்? நொந்து போய் எல்லாம் போயிடுச்சு, காசு போயிடுச்சு, பணம் போயிடுச்சு, செல்வம் போயிடுச்சு என்றெல்லாம் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, மனம் தர மாட்டாங்க. அல்லாஹ்வுதான் அல்லாஹ்வுமே நாங்கள் திரும்பி போறவர்கள். இன்னாலி ஒரே சப்ஜெக்ட்ல முடிச்சுடுவாங்க. என்னத்தை அந்த உலகத்தை நான் வச்சுட்டு போறேன், அல்லாஹ் தான் நான் போக போறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு தான் ஒரு காலத்துல போவோம், என்ன போயிட்டு போகுது அப்படின்னு அவங்க வந்து ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. இது மூமினுடைய பண்பு. இந்த நியமத்தை பொறுத்தவரை மூமின் அல்லாதவர்களுக்கு இதே நியமத்தில் வழங்கப்படும். மூமின் அல்லாதவர்களுக்கு இந்த நியமத்தில் வழங்கப்பட்டால் அவர்களுடைய நிலை எப்படிங்க? அதாவது அல்லாஹ்வை முழுமையாக நம்பாதவர்கள், அல்லாஹ்வை மட்டும் வணக்கத்துக்குரியவனாக எடுத்துக்கொள்ளாத மக்கள், அவர்களுடைய நிலை எப்படி இருந்தீங்கன்னா, இது போன்ற நியமத்தில் வழங்கப்பட்டால் முதல்ல அவர் நினைப்பார்கள், இந்த அறிவாற்றலால் பெற்றது, என்னுடைய திறமையால் கிடைக்கப்பட்டது, என்னுடைய தேடுதலால் இவை வந்தது என்று உடல் பலமாக இருந்தாலும் சரி, பதவியாக இருந்தாலும் சரி, செல்வமாக இருந்தாலும் சரி, அறிவாற்றலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நான் என்று வரைத்து விடுவாங்க. நான் என்னது என்னுடைய அந்த சிந்தனை உள்ள வந்துருவான். அப்படி உள்ள வரும்போது அவனுக்கு என்ன ஆகும்? இறைவனுக்கு நன்றி செய்யக்கூடிய தன்மையில் அவர்கள் விளங்குவார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதற்கு விளங்குவார்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய நிலையில் இருப்பார்கள், ஆணவம் பெருமை கொண்டவர்களாக இருப்பார்கள். இப்படியே வாழ்ந்திருக்கிறவனுக்கு திடீரென்று இவைகள் எல்லாம் பிடிக்கப்படுகிறது என்று சொன்னால் என்ன நிலைமை? நான் இருந்தானே நீ பக்கத்தில் இருப்பா, செல்வத்திலையும் ஆணவத்திலையும் பெருமையிலும் பதவி போலியும் ஒரு நேரம் இந்த நியமத்தால் பிடிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதோட ஒரு கதை முடிஞ்சிருக்கு. பார்க்கிற உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் இன்றைக்கு கண்கூடாக பார்க்கிறோம். சூசைட் பண்ணிக்குவான், மென்டலா இருப்பான், மனநோயாளியா இருப்பான், ஹார்ட் அட்டாக் வந்துடும், ஏதாவது ஒன்று உள்ளுக்குள்ள வாங்கிக்கிட்டு அவங்க வாழ்க்கை ஸ்டாப்ல பண்ண தெரியாது. இதான் மூமின் அல்லாதவர்களுக்கு இது உலக நியமத். இந்த நியமத் என்பது அல்லாஹ் உலகத்தில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு பண்புதான். ஆனால் இந்த நியமத்துகள் எல்லாம் இது நான் சொன்ன நியமத்துகள் இருக்கிறது, இந்த நியமத்துகள் எல்லாம் இந்த உலக வாழ்க்கையோடு முடியக்கூடிய நியமத்துகள் ஞாபகம். இவைகள் எல்லாம் இந்த உலக வாழ்க்கையோடு முடியப்படக்கூடிய நியமத்துகள். இதை விட ஒரு மகத்தான நியமத்தொன்றை அல்லாஹ் மூமின்களுக்கு தருகிறார். அது என்ன நியமத் தெரியுங்களா? அதுதான் இந்த தௌஹீத் என்ற நியமத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். தௌஹீத் என்ற நியமத் இருக்க இது அல்லாஹ் நமக்கு சொல்றார். ஏன் தெரியுமா? நான் சொன்ன முதலில் சொன்ன நியமத் இருக்குது. ஒரு மனுஷனுக்கு செல்வமாக இருக்கட்டும், அவருடைய காசு போன, அவருடைய அறிவாற்றல், அவருடைய பதவி எதுவாக இருந்தாலும் சரிதான், இவைகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட பதவியோடு அவர்களுக்கு பிடிக்கப்படும். அவர்களுக்கு எல்லாம் பிடிக்கப்படும். இந்த நியமத்தை யாருக்கும் நடத்தவில்லை, எந்த மனிதனுக்கும் இந்த நியமத்தில் நடத்தவில்லை. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் ஒரு 3 விஷயங்களை பின்தொடர்கிறது. சரியத் இஸ்லாம், 2 விஷயங்கள் திரும்பிவிடும். அவனோடு தங்குவது ஒன்றே ஒன்றுதான். எல்லாம் திரும்பிவிடும். 2 திரும்பி வந்தாங்க. 2 தான் எல்லாமே. என்னது? எத்தகைய அத்துஹு வமாலுஹு, அவனோடு அப்படியே செல்வமும் பிள்ளை என்னதுங்க குடும்பமோடு பின்தொடர்கிறது. கபர் வரைக்கும் வரும், நம்ம கார் வச்சுட்டா கார் வரும், பைக் நம்ம நேற்று வரைக்கும் பைக் வரும்,
எல்லாம் குடும்பமோடு எல்லாம் வரும். ஆனால் அவனுடைய செல்வமும் அவனுடைய உறவுகளும் திரும்பிவிடும். அவன் எதையெல்லாம் நியமத்தில் நினைத்தானோ மூத்தா போன பிறகு நம்ம பார்த்து தலைவர் மூத்தா போயிட்டார் போல, செயலாளர் மூத்தா போயிட்டார் போல, ஜமாத் முத்தவலி எப்ப கனடா இருக்கிறீங்க போல ஒரே பேர் தான் தைக்கி ஜனாதை ஏற்படுத்தாவது மையத்தை ஏற்படுத்தியாவது அதான கேள்வி. அதான பதிலு, அதான அவனுக்கு பேரு. அவன் அவனுக்கு இதற்கு முன்பு கொடுக்கப்பட்ட நியமத்தில் எல்லாம் போய்விடும். அது வரைக்கும் ஊர்ல இருக்கும் என்ன சொல்லுவான், ஊர்ல புரிய காரைக்காரே போய் போலீஸ் கொடுமா, புரிய என்ன சொல்லுங்க ஜமீன்தாருமா மூத்தா போலீஸ் எடுக்கிறீங்க போல எல்லா நியமத்திலும் கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அவனை பின்னோடு எல்லாம் நின்றுவிடும். நம்ம வச்சிருந்த அப்பளும் நின்றது. ஆனால் ஒரே ஒரு நியமத்தில் இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனுக்கு நான் வழங்கிய ஒன்றே ஒன்று இருக்கிறது நியமத். அதுதான் அவனோடு. அது என்ன நியமத் தெரியுங்களா? நல்ல அமல்கள் தான். நல்ல அமல்கள் இல்லை, மகத்தான நல்ல அமல்கள் என்ன தெரியுங்களா? அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய தௌஹீத் என்ற மகத்தான அறிவை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். என் அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒருவேளை இங்கு இருக்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் அநேகமாக எல்லோரும் தௌஹீத் கொண்டு ஏற்றிருப்பீர்கள் என்று நாம் நம்புகிறோம். ஒருவேளை இங்கு இருப்பவர்கள் யாரேனும் கல்லையோ மண்ணையோ கபர்களையோ தாயத்துகளையோ தர்காக்களையோ வழிமார்களையோ அல்லது போலி சித்தாந்தங்களையோ நீங்கள் நம்பினீர்கள் என்று சொன்னால் குல் லா இலாஹ இல்லல்லாஹ், சொல்லுங்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று. ஒருவேளை இந்த கொள்கை உண்மை என்று நாம் நம்பியிருந்தால் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை எவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய மனோ தைரியம் நம்பிக்கை தௌஹீதுடைய பிடிப்பு நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் இதை விட என்ன அருள் வேண்டும் நினைச்சு பாருங்க. அல்லாஹ் எவ்வளவு பெரிய மகத்தான நியமத்தை நமக்கு தந்திருக்கான் தெரியுங்களா? யாருக்கெல்லாம் கிடைக்கப்படாத நியமம் தெரியுங்களா? யாருக்கெல்லாம் கிடைக்க தெரியுமா? இது நீங்க எல்லாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை ஆசர், அவர் என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெற்றத்திலே தான் எதிரியா இருந்திருப்பாரு. எவ்வளவு பிரிவு வைத்திருப்பார் பிள்ளை என்ற அடிப்படையில். தன் பிள்ளை எந்த அளவுக்கு நெஞ்சில போட்டு ஒரு கொஞ்சிருப்பாரு. பிள்ளை தானே, பிள்ளைக்கு எவ்வளவு பாசமா இருந்திருப்பாரு அவருடைய தந்தை. அப்படி இருந்ததுனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் தடுத்தானே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை ஒரு நபி இன்றைக்கு உலகமே ஏன் உலகம் அழியக்கூடிய நேரம் வரைக்கும் வதரக்னா ஃபில் ஆகிரின் என்று அல்லாஹ் கூறுகிறாரே, இறுதி வரை உடைய புகழை நாம் எடுத்துச் செல்வோம் என்று சொல்லுகிறாரே, உயர்த்துவோம் என்று சொல்லுகிறார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பெற்றெடுத்த அவருடைய தந்தைக்கு கிடைக்கப்படாத தௌஹீத் இங்க இருக்கக்கூடிய நமக்கு கிடைக்கப்பட்டிருக்க அன்பு தோழர்களே. நம்மளாம் நினைக்கிறோம் இந்த நேரத்தை நாங்களாம் தேடுவோம், இவருடைய பேச்சு கேட்டு வந்துச்சு, இந்த புத்தகத்தை கேட்டு வந்துச்சு, அதெல்லாம் ஒரு கல்வி, அவ்வளவுதான். நமக்கு சொன்னால் வழிகள் இருப்போம். நமக்கு புக்கை எழுதினவரு அதுக்கு வேற புக்கு எழுதி உட்கார்ந்துருக்காரு, அதெல்லாம் ஒரு கல்வி. அல்லாஹ் நமக்கு நாடினான் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்தவருடைய தாய் தந்தைக்கு கிடைக்கலையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் கருவில் சுமந்தார்கள் அவருடைய தாய். அல்லாஹ் நாடினா இன்னொரு 20 வருஷம் ஹயாத்தோட வச்சிருந்து ரசூலுல்லாஹ் நபித்துவம் பெற்று அந்த ஈமான் கொண்டு நம்ம மூத்தாப்பதி செய்ய தெரியாத அவர் அம்மாவுக்கு பெற்றெடுத்த தாய் தந்தையே ரசூலுல்லாஹ் பெற்றெடுத்த தாய் தந்தை கொஞ்சம் ஹயாத்து பாக்கியா அல்லாஹ் வச்சு ஒரு 25 வயசு 26 வயசு இன்னொரு 26 வருஷத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி ரசூலுல்லாஹ் 25 வயசுல நபியா போது அவர்கள் ஈமான் கொண்டு போற மதிக்கத்தை சொல்ல செய்ய தெரியாத அம்மாவுக்கு கிடைக்கலையே. இப்ராஹிம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய அரணாக இஸ்லாத்தின் பக்கம் நின்ற அபூ தாலிப் எவ்வளவு பெரிய அரணாக நின்றார் தெரியுங்களா? மக்கமா நகரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தௌஹீதை சொல்வதற்கு
பெருமை, பாரம்பரியம் இவைகளை அவர் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ள வைக்கல. ரசூலுல்லாஹ் மீண்டும் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் திருமறை குர்ஆனில் வசனத்தை இறக்குகிறானே, லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாகின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் நாடுபவர்களுக்கெல்லாம், ஒரு நபிக்கு அல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் நாடுபவர்களுக்கெல்லாம் நபியை தௌஹீத் கிடைத்து விடாது. அல்லாஹ் அக்பர். ஒரு நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றாங்க, நீ நாடியவர்களுக்கெல்லாம் நபியே, லா தஹ்தி மன் அஹ்பப்த, நீ நேசிப்பவருக்கு இந்த தௌஹீத் கிடைக்கப்படாது நபியே. வலாகின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, மாறாக அல்லாஹ் யாருக்கு நல்வழியை நாடுகிறானோ, அல்லாஹ் அவன் நாடிய மக்களில் நாம் ஒருவர் அல்லவா. தௌஹீத் சாதாரணமா கிடைச்சு நம்ம நினைச்சு உட்கார்ந்துருக்கோங்க. அந்த ரப்பான் நாடிய தௌஹீதை நாடிய மக்களில் நாம் ஒருவர் அல்லவா. இல்லை என்றால் என்ன நிலை? அல்லாஹ் ஒருவரை நாடுகிறதா என்ன நிலைங்க? நம்மளை விட அறிவாளிங்க, நம்மளை விட பெரும் அறிவாளி, மருத்துவம் படித்த ஒரு டாக்டர், சரியான ஜீனியஸ். அவன் நடக்கிற வந்து சொல்லுவான், நரம்பு இல்லாத என்ன நரம்பு புரிஞ்சுருக்கு, அவ்வளவு பெரிய அறிவாளி. அவனுடைய ஆபீஸ் உள்ள போன உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நம்பிக்கையும் அவங்க வச்சிருக்காங்க. ராக்கெட் ஹேக்கு மேல அனுப்புறாங்க, எவ்வளவு பெரிய டன்னு கணக்கான இரும்பு மேலே அனுப்பி இவன் நினைக்கக்கூடிய இடத்தில் அதை நிறுவனம் செய்து அங்கிருந்து தகவல் பரிமாற்றத்தை ஏற்படுத்தி இதெல்லாம் கற்பனை செய்யக்கூடியது. நம்மளால் சிந்திச்சு கூட பார்க்க முடியாது அந்த டெக்னாலஜியை. இவர் தயாரிக்காத விஞ்ஞானி ஸ்ரீஹரிகோட்டா ராக்கெட் அனுப்புவதற்கு தேங்காவை எடுத்து வந்திருக்கிறாங்க. அறிவு இருக்கிறது, அவரிடத்தில் கலை இருக்கிறதே தவிர இறை கல்வி அவரிடத்தில் வரவில்லை. தௌஹீத் என்பதுதான் கல்வி. தெய்வமாக கல்விங்கிறதெல்லாம் அதெல்லாம் கல்வி கிடையாது, அவைகள் எல்லாம் கலை. மருத்துவம் என்பது ஒரு கலை, கலையை படிச்சிருக்கான், அல்லாஹ்வுடைய கல்வியை படிக்கல. விஞ்ஞானம் என்ற கலையை படிச்சிருக்கிறார், கல்வியை படிக்கல. மிகப்பெரிய பெரிய பில்டிங் கட்டலாம், G+50 50 மாடி கட்டுறாங்க, அறிவிங்க. அறிவுனா என்னங்க? கலை என்ற அறிவு இருக்கிறது. அல்லாஹ் ஒருவன் என்ற கல்வி அறிவு இருக்கிறதா? அல்லாஹ் அப்படி சொன்னான், அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் கலக்கல் இன்சான அல்லமஹுல் பயான். மனிதனை நாம் படித்தோம், அவனுக்கு அருள் செய்தோம் குர்ஆனை, அவர்களுக்கு விளக்க ஞானத்தை நாம் தந்தோம், குர்ஆனை நாம் கற்றுத் தந்தோம். குர்ஆன் என்ற கல்வி இருக்கிறது, இந்த அறிவாற்றல் என்ற தௌஹீத் இருக்கிறது, அல்லாஹ் நமக்கு தந்ததில்லை. அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஞாபகம். அதனால ஒவ்வொரு முறையும் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நம்மளா கேட்கிறோமா இல்லையா? இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு. அனுபவமே அது வரக்கூடிய வார்த்தை என்ன? இறைவா, நீ நாடியவர்களை வழிகெடுப்பதோ, நீ யாரை வந்து வழிகெடுத்து நாடிய அவர்களுக்கு நேர்மை தருவதோ யாரும் இயலாத ரஹ்மானே. சொல்லுமே, அல்லாஹ் நமக்கு தேர்ந்தெடுத்த தௌஹீத் ஞாபகம் வைத்துக் கொள்ள மக்கள். இப்படி கிடைக்கப்பட்ட தௌஹீத் என்பது மகத்தான நிஅமத் என்பதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிரிகளா, இது நிஅமத் என்ற விஷயத்துல தான் உள்ள வருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் நமக்கு கூறுகிறார், அந்த சொர்க்கத்தில் நரகத்திலும் நல்லோர்களும் கெட்டோர்களும் என்ன செய்வார்கள்? சந்தித்துக் கொள்வார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் என்ன செய்வார்கள்? பார்த்துக் கொள்வார்கள். ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு ஆள் ஒரு நண்பன் சொல்றான், ஒரு சொர்க்கவாதி சொல்றாரு, என்ன சொல்றாரு? இறைவா, காயிலும் மின்ஹும் இன்னி கானலி கரீம் யகூலு இன்னக மினல் முஸத்திகீன். எனக்கு ஒரு நெருங்கிய நண்பன் இருந்தான் இறைவா, அவன் என்னிடத்தில் கேட்பான், ஐயா மித்னா வ குன்னா துராபா வ இதாமனா இன்னா லமதீனுன். நீ என்ன வார்த்தை தௌஹீத் ஏத்துக்கிறியா? மண்ணோட மண்ணு உச்சி போன பிறகு இந்த உலகத்தில் உயிர் குத்தி எழுப்பாங்க ஒரு பெரிய உண்மையாளர் இருக்கிறியா என்றெல்லாம் இறைவா என்று ஒருவன் கேள்வி செய்து கொண்டிருந்தான் என்று அவன் இறைவனிடத்தில் சொல்லுவார்கள் சொந்தவாதி. அப்போது அல்லாஹ் கேட்கிறார், قال هل انتم مطلعون. நீங்கள் அவனை எட்டி பார்த்தீர்களா என்று இறைவன் கேட்கின்றார்.
இதெல்லாம் நான் பார்க்கிறேன் அப்படின்னு அந்த நேரத்தில் அல்லாஹ் பாருங்க வணக்கத்தை ஃபத்தன அஃபராஹு ஃபீ ஸவாயில் ஜஹீம். அவர் எட்டி பார்க்கும் போது அவனை நரகத்தினுடைய நடு மத்தியில் அவனை காண்பார். நரக நடு மத்தியில் இருக்கான். அவன் இந்த சொந்தமாதி சொல்றாரு பாருங்க, கால தல்லாஹி கித்தல துதி, அல்லாஹ் மீது ஆணையாக அடேய் படுகுழியில் தள்ள முடியாயே, உன்னுடைய வசியமான பேச்சை கேட்டு நானும் மாற்றத்தில் தைரியமாக இருப்பேன். தௌஹீது கிடைக்கப்பட்ட எத்தனை பேர் இன்னைக்கு நிர்வாகிக்கிறாங்க தெரியுங்களா? தௌஹீது கிடைக்கப்பட்டவர்களுங்க நிறைய பேர் நம்ம சந்தித்து விட்டோம். எல்லாம் நம்மளையும் காப்பாற்றுங்க தயாரித்து முடிச்சுடும். எத்தனையோ பேர் தௌஹீதில் உறுதியாக இருந்தவர்கள், அல்லாஹ்வுடைய நியமத் என்ற தௌஹீதுடைய கொள்கையை பெற்றவர்களுடைய நிலை இன்னைக்கு ஒரு காலத்தில் நம்மோடு தோளோடு தோள் நின்று கரம் போட்டு நின்றவர்கள் இன்னைக்கு வரதட்சணை சொல்லிட்டு நின்றவர்களே. தௌஹீதுடைய மார்க்க கல்வியை பெற்றவர்களுடைய நிலை இன்னைக்கு நீங்க என்ன எந்த கல்யாணத்துக்கு போனா எல்லாம் சொல்றானே, நீ ஆயிரம் சட்டத்தை தௌஹீத் என்ற கல்வி அல்லாஹ் கொடுத்தான், தௌஹீத் என்ற ஞானத்தை ஏகத்துவத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். ஆனால் இந்த கிடைக்கப்பட்ட தௌஹீதை, இந்த நியமத்தை நாம் பெறாமல் இருக்கின்றோமே, இவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுங்களா? நாளைக்கு என்ன நிலைமை? ஒரு காலத்தில் தௌஹீதை வீரியமாக பேசியவர்கள் இன்றைய நிலை தட்டுமாறிய நிலையில் நாம் பார்க்கின்றோம். எல்லாம் சரிதான் என்ற நிலைக்கு இன்னைக்கு மக்கள் போதே இந்த கிடைக்கப்பட்ட அந்த நியமத்தை என்பதை உணராத மக்கள். அவர் சொல்றாரு பாருங்க, சொந்தவாதி உன் பேச்சை கேட்டு நானும் படுகொலியில் உறுதிருப்பேனே, வலவுலா நியமத்து ரப்பி, அல்லாஹ்வுடைய நியமத்து மட்டும் எனக்கு கிடைக்காமல் இருந்தால். அவர் என்ன சொல்றாங்க? வலவுலா நியமத்து ரப்பி, என் இறைவனுடைய நியமத்து மட்டும் எனக்கு இல்லாமல் இருந்திருந்தால் லகுன்து மினல் முஹ்தரீன், நானும் நரகத்திற்கு கொண்டு வரப்பட்டவர்கள் ஆகியிருப்பேனே என்று கூறுகிறார். அல்லாஹ்வுடைய நியமத் எனக்கு இருந்துச்சு, தௌஹீத் என்ற நியமத் நம்மிடத்தில் இருக்கிறதே. இதான் நம்ம சொந்தத்துக்கு சொல்ல முடியும். இந்த நியமத் மீண்டும் சொல்லுகிறேன், உலகத்தில் உலகத்தால் அகப்பட்ட நியமத்தாக இருந்தாலும் இந்த நியமத்திகள் எல்லாம் நமக்கு உண்மையான நியமத்தான் சொன்ன இல்லை. அதுவும் நியமத் தான். காசு நியமத்து, ஆரோக்கிய நியமத்து, அறிவு நியமத்து, கல்வி நியமத்து, எல்லாம் நியமத்து. இந்த நியமத்தை நமக்கு நிரந்தரமாக இருக்காது. நிரந்தரமாக இருக்க போகக்கூடிய நியமத்து எதுங்க? தௌஹீத் என்ற நியமத் தான். எதிரிகளா, முதல் கேள்வியே இந்த தௌஹீத் என்ற நியமத்தில் தான் பிறக்கிறது. முதல்ல கபர்ல சுத்தி ஏசி சுத்தி போடுறது என்ன இது? நேற்று வரைக்கும் நம்ம போடுற ஏசியை பார்க்கிறோமே, அது நியமத்தா? இணை வைப்பாளர்களும் அல்லாஹ்வை மறுப்பவர்களும் அல்லது தௌஹீதை தெரிந்து தௌஹீதை மறைத்தவர்களும் நேற்று வரைக்கும் இரவு ஏசியை பார்த்திருக்கலாம். இன்னைக்கு நைட்டும் ஏசியை பார்க்க முடியுமா? உறுதி இருக்கா? இல்லை. இது நியமத்தா? இல்லை. ஆனால் நேற்று வரைக்கும் ஒரு ஃபேன் கூட இல்லாம உலகத்தில் ஒருத்தர் வந்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் நாடினால் மகத்தான நியமத், அழிவில்லாத நியமத், வெளியேற்றப்படாத நியமத், காலிதீன ஃபீஹா அபதா. அதை விட ஒரு வார்த்தை இல்லை. அது என்ன நம்ம தெரியுங்களா? கபருக்கு போவாரு, ஒரே ஒரு கேள்வி, மன்றபுக, யாருடைய நாவும் உள்ளமும் இரத்த நாளங்களும் தௌஹீதில் ஊறி இருக்குமோ அவர்கள் சொல்வார்கள், ரப்பி அல்லாஹ். மனப்பாடம் பண்ணிட்டு போனதா சொல்ல முடியாதுங்க. மனப்பாடம் பண்ணிட்டு போனாலும் சொல்ல முடியாது. கற்பனையில வளர்ந்தவர்கள் சொல்ல முடியாது. இறை கொள்கையை உறுதியாக சொல்வார்கள், ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் என்று இறைவன் என்று சொல்வார்கள். இன்னும் ஒரு சில கேள்விகள் தான். அடுத்த செகண்ட் அல்லாஹ் என்பது உத்தரவு சொர்க்கத்தினுடைய ஜன்னல்களை திறந்து விடுதல் என்று சில்லென்ற காற்று ஏசி மாதிரி நாங்கள் சொல்றோம். திரும்ப நிலம் ஒளி வெளிச்சம், கடுமையான வெளிச்சம் கூட இருக்காதுங்க. நிலம் ஒளி நாங்கள் சொல்லலாம், லைட் லேம்ப் மாதிரி. சொர்க்கத்துடைய காற்று லைட் லேம்ப் அப்படி சொன்ன பிறகு அடுத்த ஒரு ஆடு வருது, நவமத்தில் லூஸ் தூங்குது, புது மாப்பிள்ள மாதிரி அவனை தான் ஏசியில கட்டுவாங்க. இதான் நியமத்து. இந்த நியமத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்காங்க. இப்படி வழங்கப்பட்ட நியமத்தை இன்றைக்கு நாம் பல பேர் அதை உணராத மக்களாக நாம் கொண்டிருக்கிறோம். இந்த நியமத்து இருக்கிறது. இந்த நியமத்தை பெற்றவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுங்களா? ஒன்று, நாம் அந்த நியமத்தின்படி நடக்க வேண்டும். பெரிய அமானிதம், மிகப்பெரிய அமானிதம். நீ ஒருவேளை எங்கேயோ வாழ்ந்துட்டாலும் நான் தோற்று போயிருப்பான். அல்லாஹ்
எந்த சரியான நடைமுறை இல்லை. நம்மள வச்சுட்டு நாளைக்கு காரைக்காலில் ஒரு பெரிய விழுந்து நடந்தது, 1000 பேருக்கு நின்றுதா, நான் என்ன பண்றேன், உள்ள போய் முதல் மணியில் உட்காந்து 5 முறை வச்சுக்கேன். பேசுகிற பேச்சு எதுவுமே எடுப்படாது. மார்க்கெட்டி சென்ட்ரல் லாக் ஆயிட்டு எதுல இருக்கு மார்க்கம்? செயல்பாட்டில் இருக்கு மார்க்கம். முதல் நாம செயல்படக்கூடியவராக இருக்கிறோம். இரண்டாவது, இந்த செயல்பாட்டின் மூலமாக பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடியவராக இருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, தான் ஒரு அழகான தௌஹீதுடைய பண்பு. முதல் அல்லாஹ் தந்திருக்கிற தௌஹீதுடைய முதல் கேள்வி, நீ எப்படி செயல்பட்டாய்? ஒண்ணு. இரண்டாவது, பிறருக்கு எடுத்து சொன்னாயா? ஏன்னா அந்த ரெண்டு விஷயத்தை அம்மாவிற்கு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதுல மிக முக்கியமாக அதிகமான சில சகோதரர்களுடைய நடவடிக்கை பார்த்தோம்னு சொன்னா மனமுரண்டாக தெரிந்தும், அதான் பாவம், தெரிந்தும் அந்த காரியத்தை துணிச்சலாக சில விஷயத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தண்டனை இருக்கிறது, இந்த வருஷத்தின் சதி அல்லாஹ்வுடைய பிடிப்புக்கு கடுமையானதாக இருக்கும். அன்பிற்குரிய தோழர்களே, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த தௌஹீத் என்ற நியமத்தை நாம் உண்மையிலேயே ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை இதை பெற்று இதன் அடிப்படையில் வாழ்ந்து நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கத்தை அடைவதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்த முதல் பேசுகின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இரண்டாவது முறையாக ஒரு செய்தி, அதாவது நம்ம ஜமாத்தை பொறுத்தவரைக்கும் இந்த பெரிய விஷயத்தில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதம் நாம் அறிவிப்போம். எல்லாருக்கும் தெரியும், பெரிய பாருங்கள் என்று சொல்லி அறிவிப்போம். தமிழக அளவில் இந்த பெரிய பார்த்தார்கள் என்று சொன்னால் அந்த மாதத்தை பெரிய பார்க்கப்பட்டதாக டிக்ளேர் செய்வோம். பார்க்கல என்று சொன்னால் 30 பூர்த்தி செய்ய சொல்லிடுவோம். அந்த அடிப்படையில் தான் நம்ம நேற்று கூட என்ன செய்யணும், ஆக்சுவலா நேற்று பெரிய பார்க்க வேண்டிய நாள். அவர் நேற்று பெரிய பார்க்க வேண்டிய நாளாக நேற்று தமிழகம் முழுவதும் பார்க்கப்பட்ட வகையில் பெரும்பான்மையான எல்லா இடத்திலும் மேகமூட்டப்பட்டு பார்வைக்கு அல்லது செய்ய அதை பெரிய காட்டு. அப்ப அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்யறோம், பெரிய 30 பூர்த்தி செய்து கொண்டு இன்றைய நாள், அதாவது வெள்ளிக்கிழமை, இன்றைய மதிப்பிலிருந்து நமக்கு மாதம் சம்பர் மாசம் என்ன செய்வீங்க, என்ன மாசம், சாமான் மாதம் தூண்டுகிறது. ஆனால் இந்த புலி பார்க்கக்கூடிய ஒரு கமிட்டி கொண்டு வச்சிருப்பாங்களா இல்லையா? ஏன்னா அந்த ஆதிகள் அவங்க காதி என்ன பண்றாரு, நேற்று திடீர்னு கடப்பால பார்த்தாங்க, ஆந்திரால பார்த்தாங்கன்னு அறிவிச்சு நேற்றிலிருந்தே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது ஒரு பெரிய மாற்றத்துக்கு முரணான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும், ஜென்ரலாக தெரியும். ஏன்னா போன தடவை பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்த, இன்னும் சொல்ல போனால் குரானதிசை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரர், அவரும் அவருடைய குடும்பத்தவர்களும் இன்னும் சில சகோதரர்களும் நாங்கள் பார்த்தோம் என்று இறைவன் மீது ஆணையிட்டு சொந்தமாக அவர்கள் தன்னுடைய கம்ப மொழியில அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் போது கூட அதை என்ன செய்ய ஏற்றுக்கொள்ளல. ஆனால் இப்ப என்ன செய்யறாங்க, எங்கேயோ கடப்பால பார்த்தாங்க, ஆந்திரால ஹவுடியில பார்த்தாங்கன்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்கக்கூடிய இதெல்லாம் மனப்போட்டா மனப்போட இச்சை. அல்லாஹ் சொல்லக்கூடியது என்னங்க, நீங்கள் பொறியை பெற்றுக்கொண்டால் நீங்க பாருங்க, நீங்கள் பெற்றுக்கொண்டால் இந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய அடிப்படையில நாம நம்முடைய ஜமாத்தை செய்யும் ஒவ்வொரு மாசமும் நாம் என்ன செய்யறோம் பார்க்கணும். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய மகரிபிலிருந்து நமக்கு ஷாபானுடைய பிறை ஆரம்பமாக என்பதை தகவலை செய்கிறோம். இதான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய சரியான வழியாக ஆக வேண்டும். அல்லாஹ்